இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் கஷ்டங்கள் தீருமா? பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். இந்து சாஸ்திரங்களின்படி ராகு காலம் என்பது அசுப காலமாக கருதப்படுகின்றது. அதே சமயம் ஆன்மீகத்தில் இது மிகவும் சக்தி வாய்ந்த காலமாக கருதப்படுகின்றது. ராகு காலத்தில் செய்யப்படும் வழிபாடுகள் அதிக சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ராகு காலம் துர்க்கை வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும். அதிலும் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் தீராத வினைகள் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பெண்கள் பலரும் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது உண்டு. குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு இந்த வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும். காவல் தெய்வமான பைரவருக்கும் ராகு காலத்தில் வழிபாடு செய்வது மிகவும் ஏற்றதாகும். ராகு காலத்தில் எந்த நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது என சொல்வார்கள். அதே சமயம் ராகு காலத்தில் செய்யப்படும் இந்த வழிபாடுகளால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகின்றது. ராகு கால வழிபாட்டிற்கு அப்படி என்ன சிறப்பு? இந்த நேரத்தில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். மக்களே, ராகு தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க ராகு கால எலுமிச்சை விளக்கு வழிபாடு சிறந்த பலனை தரும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தேவதை உண்டு. நவகிரகங்களில் ராகு பகவான் துர்கா தேவியின் அம்சம். அதனால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பானது. சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவார்கள். அவர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வழிபடுவார்கள். துர்கா அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம். துர்கா என்றால் எல்லா துன்பங்களையும் நீக்குவல் என்று பொருள். சிவன் கோவில்களில் துர்க்கையாகவும் பெருமாள் கோவில்களில் விஷ்ணு துர்க்கையாகவும் வழங்கப்படுகிறார். ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது மிகவும் சிறப்பு. இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் பிரார்த்தனைகள் நிறைவேறும், எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பப்படுகின்றது. ராகு கால வழிபாட்டிற்கு உடனடியான பலன் உண்டு. என்ன கோரிக்கை வைத்து ராகு கால வழிபாட்டினை செய்கின்றோமோ அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை. எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் மங்களம் அருளும் துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்கிறார்கள். ராகு காலத்தில் ஏன் துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியது. ஆனால் நவகிரகங்களில் ராகு மற்றும் கேதுவுக்கு தனி நாள் கிடையாது. அதனால் தினமும் 1.5 மணி நேரம் ராகு காலம் என்றும் அடுத்த 1.5 மணி நேரம் கேது காலம் என்றும் சொல்வார்கள். ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் துர்கா பூஜை முக்கியமானது. இந்த நேரத்தில் விரதம் இருந்து துர்க்கை அம்மனை நினைத்து விளக்கேற்றினால் எண்ணங்கள் நிறைவேறும் என்று நம்பப்படுகின்றது. ராகு கால துர்க்கை பூஜையில் எலுமிச்சை விளக்கு முதலிடம் வகிக்கின்றது. துர்க்கை சன்னதியில் ஒரு எலுமிச்சையை 2ஆக வெட்ட வேண்டும். சாற்றை பிடித்து தோலை திருப்பி வைக்கவும், அதை ஒரு விளக்காக மாற்றவும், அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றவும், 5 எலுமிச்சை திரிகளை போட்டு அதன் நுனியில் கொஞ்சம் கற்பூரம் வைத்து ஏற்றவும். மற்றவர்கள் ஏற்றிய விளக்கில் இருந்து தீபம் ஏற்றக்கூடாது. துர்க்கைக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது. 2 எலுமிச்சை விளக்குகளை ஜோடியாக ஏற்றி விளக்கு சுடரை நோக்கி பார்க்கவும். துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு மற்றும் மல்லிகை போன்ற பூக்களை மட்டுமே சூட வேண்டும். துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்தால் பூஜை செய்த பிறகு விளக்கு ஏற்ற வேண்டும். பிறகு கோவிலில் குறைந்தது 20 நிமிடம் அமர்ந்து துர்க்கை அம்மனை முழு மனதுடன் வழிபட வேண்டும். ராகுவினால் ஏற்படும் துன்பங்களை தீர்க்கும் பூஜை இது. அதனால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவகிரகங்களை சுற்றி வர வேண்டியதில்லை. வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி தூப தீபம் காட்டி பூஜையை முடிக்கவும். விளக்கு குறைந்தது 1/2 மணி நேரம் எரிய வேண்டும். அதுவரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் நோய்கள் குணமாகும். செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி முதல் 4:30 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் தீரும். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணி முதல் 12 மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும். 2 எலுமிச்சை விளக்குகள் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் மன நிறைவான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும். ராகு காலத்தில் துர்கா தேவிக்கு விளக்கு ஏற்றும் போது பல பிரச்சனைகள் தீரும். திருமண தடை நீக்கும், கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும், ராகு தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும், தைரியம் அதிகரிக்கும், எதிரிகள் தொல்லை நீங்கும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும், செவ்வாயினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.